உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொளி இந்த வருகின்ற அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்கர பயிற்சி அடைகின்றார். அடுத்த 2025 பிப்ரவரி 2-3ஆம் தேதிகள் வரை குரு வக்கரம் அடைகிறார். கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதம் 4 மாதத்துக்குள்ளே நம்மளுக்கெல்லாம் குருவுடைய வக்கர நிலை கிடைக்கின்றது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி வந்துட்டுருக்குங்கிறத நம்ம ஒவ்வொரு தொகுப்பாக பார்த்துட்ருக்கோம். மீன ராசிக்கு முதல்ல வீடியோ போட்டோம். ஏன்னா மீன ராசிக்காரங்களுக்கு தான் நான் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது. அதனால் முதல் வீடியோவை மீன ராசிக்கு போட்டோம். இப்போ அதை தொடர்ந்து அனைத்து ராசிகளுக்குமான பலன்களை, குரு வக்கர பயிற்சியினுடைய பலன்களை அனைத்து ராசிக்கும் போடுறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு காலபுருஷனுடைய முதல் ராசியான மேச ராசிக்கான குரு வக்கர பயிற்சியினுடைய பலன்களை நாம் இந்த காணொலியின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே மேஷம் காலபுருஷனுடைய முதல் வீடு, அனைத்திற்கும் தலை சிறந்த வீடாக கருதப்படுகிறது. அந்த ராசியின் அதிபதியாக செவ்வாய் வருகிறார். தைரியத்திற்கும் முதன்மை தன்மைக்கும் முதலாளித்துவத்துக்கும் பேர் போன அந்த மேஷ ராசி நண்பர்களுக்கு கோச்சார அடிப்படையில் குரு பகவான் 2ஆம் நிலையிலே அமர்ந்திருக்கிறார். 2ஆம் வீடான ரிஷபத்தில் குரு அமர்ந்திருக்கிறதுனால கோச்சார அடிப்படையில் இப்போது ஜென்மத்தில் இருந்த குரு இப்போ 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். இதில் ஒரு சில பல ப்ளஸ் இருந்தாலும் இதே நேரம் பல மைனஸ்களையும் அந்த ராசிக்காரர்கள் சந்தித்து வருகிறார். பொதுவாகவே 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குஸ்தானமாக கருதப்படுகிறது. அந்த தனத்திற்கு காரகனான குரு பகவான் 2லேயே அமர்ந்திருப்பதால், இது காரகத்துக்குரிய கிரகம் காரகத்திலேயே அமர்ந்திருப்பதால் இது ஒரு காரகோ பாவக நாஸ்தி என்று மூல நூல்களிலே குறிப்பிடப்படுகிறது. ஸோ அந்த அடிப்படையில் காரகோ பாவக நாஸ்தி ஆகியிருந்த அந்த குரு உங்களுக்கு ராசிக்கு 2ல் அமர்ந்திருந்த அந்த குரு உங்களுக்கு சில பல நன்மைகளை கொடுத்தாலும் என்ன வகையான தீங்குகளை இதுவரைக்கும் கொடுத்தார் என்பதை முதல்ல நம்ம பார்த்துடலாம். அப்போ உங்களுக்கு இந்த மேச ராசி நண்பர்களுக்கு 2ல் அமர்ந்த குரு, அது ஒரு இயற்கை சுவரனான சுக்கிரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு காரகோ பாவகநாகஸ்தி ஆகி உங்களுக்கு ஏற்படும் தனங்களிலே இதுவரைக்கும் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த நபர்கள், சம்பாதியத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் ஒரு சில பல தடங்கல்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். ஒரு தொழிலில் படம் போட்டு எனக்கு முடங்கிடுச்சு சார், நான் ஒரு ரியல் எஸ்டேட்டில் இவ்வளோ இத்தனை கோடி ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், ஒன்றுமே விற்கவே இல்லை, முடங்கி இருந்தது அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம். நான் ஒரு தொழில் நிறுவனத்தில் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன், நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், ஆனால் எனக்கு இன்னும் கரெக்டாக சம்பளம் வரல, அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டுருக்கேன், சம்பளம் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், ஏதோ ஒரு விஷயத்தில் தங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தில் தடையை ஏற்படுத்தியிருந்தார் அந்த குரு 2ஆம் இடத்துல உங்களுக்கு அமர்ந்திருந்தனால. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குருவானவர் இப்பொழுது இந்த அக்டோபர் 9ஆம் தேதி வக்கரம் அடைகிறார். அப்படின்னா வக்கரம்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ரிவர்ஸில் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அப்போ அந்த ரிவர்ஸில் ட்ராவல் பண்ணையில் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, அப்போ அவர் பாசிட்டிவாக ப்ளஸில் இருக்கையில் என்ன நடந்தது அப்படின்னா, உங்களுக்கு அந்த காரகோ பாவ நாஸ்தி சேர்ந்து உங்களுடைய வருமானத்தில் தடையை ஏற்படுத்திய அந்த குரு பகவான் இப்போ அவர் ரிவர்ஸ் ஆகிறார். அப்படின்னா உங்களுக்கு அந்த வருமானத்தை மறுபடியும் திரும்ப கொடுக்குறார் என்பது தான் ஒரு ரகசியமான ஒரு உண்மை. இந்த இடத்துல நீங்கள் அந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த ப்ளஸில் இருந்தவர் மைனஸ் ஆகிறாரு. அப்போ அவர் ப்ளஸோட பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன, ப்ளஸோட பாயிண்ட்ஸ் இவருக்கு இப்போ பண நஷ்டம் ஏற்படுத்தணுங்கிறது அவர் ஃபார்வர்டாக இருக்கும்போது நடக்கக்கூடிய பலன்கள். அப்போ அவர் மைனஸ் ஆகும் பொழுது அப்போ அந்த விரயமான பணங்கள் உங்களுக்கு சேரும், அல்லது அதில் ஏற்பட்ட தடை நீங்கும் என்பது ஒரு காரணம். இதுதான் இந்த வக்கரமாகக்கூடிய காலத்தில் மேஷராசிக்காரர்கள் யாரெல்லாம் தங்களுடைய வருமானத்தில் தொழிலில் ஒரு சுணக்கத்தை கண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இப்போ அந்த தடை நீங்கி பழைய முதலில் ஏற்பட்ட இந்த பொருளாதாரங்கள் உங்களை சேரும் என்பது தான் இந்த வக்கர பயிற்சியில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கின்றது. ஸோ அதனால் மேஷராசிக்காரங்களாம் நிம்மதியாக இருக்கலாம். இந்த ஒரு 3.5 மாத காலங்கள், அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் பாசிட்டிவ் ஆகிடுறாரு. அப்புறம் மறுபடியும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சுணக்கங்கள் ஏற்படும். இப்போ இந்த ஒரு 3 மாத காலங்களுக்குள்ளே உங்களை நீங்களே வழி நடத்தி கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்வு கண்டு கொள்வது இந்த ராசிக்காரர்களுக்கான ஒரு நல்லது. இதுதான் நம்மளுக்கு இப்போ நம்மளுடைய ஸ்ரீ ராயபுரம் ஜோதிட நிலையத்தின் மூலியமாக கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ். இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிகாரம் மேசராசி நண்பர்களுக்கு.
ஸோ இதை செஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சரியாயிடுச்சு. அட் த சேம் டைம் வந்து 2ஆம் இடம்னா பொருளாதாரம் மட்டுமா சார் அப்படின்னா அது கிடையாது. 2ஆம் இடம் மறைமுகமாக தங்களுடைய மாரகஸ்தானத்தையும் காட்டுகிறது. மாரகஸ்தானம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆன்மாவுக்கு என்ன ரீதியில் அவருக்கு காலம் முடிகிறது, அவருடைய மரணம் எப்படி நிகழ்கிறது என்பதை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக 2ஆம் இடமும் அதில் ஒரு 25% பங்கு வகிக்கின்றது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அப்படிங்கிற அந்த நேர்கதியில் அங்கே இருந்த அந்த குரு பகவான் இது நாள் வரை உங்களுக்கு உடலிலே சில பல உடல் உபாதைகளை கொடுத்திருப்பார். நீங்கள் ஏதோ ஒரு உணவு மூலியமாவோ அல்லது சுவாசத்திலோ, வாய், இந்த பல்லு, நாக்கு, தொண்டை, இந்த மாதிரி சமாச்சாரங்களிலே, இந்த மாதிரி இடங்களிலே ஏதோ ஒரு பிரச்சனைகளை கொடுத்திருப்பார். இந்த நேர்கதியில் இருக்கும்போது கொடுத்திருப்பார். இப்போ வருகின்ற இந்த 9ஆம் தேதி அவர் வக்கரம் அடையும் காலத்திலே இப்போ அதிலிருந்து சேம் அதில் ரிவர்ஸ். இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவர் அந்த பிரச்சனைகள் முடிய போகுதுன்னு அர்த்தம். இதுவரை மேஷராசி நண்பர்கள் யாரெல்லாம் உடல் உபாதைகளை சந்தித்து வந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு 3 மாதம் 3.5 மாதங்கள் அந்த உடல் உபாதையிலிருந்து அதன் மூலியமாக உங்களுக்குள்ளே ஏற்பட்ட டென்ஷன், ப்ரெஷர் இதிலிருந்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வெளியே வரக்கான ஒரு காரணம், ஒரு காலம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கலாம். ஒரு 50% இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள், சப்ஸ்கிரைபர்கள் எல்லாம் மேஷராசி நண்பர்கள், இல்லை உங்களுடைய வீட்டில் யாராச்சும் மேஷராசி நண்பர், உங்களுடைய மகன், மகள், நண்பர்கள், உறவினர்கள் யார் மேஷராசி இருக்காங்களோ அவர்களுக்காக நீங்கள் அதையெல்லாம் இதை நீங்கள் அவங்களுக்கு ஃபார்வேர்டு செஞ்சு கொடுக்கலாம். அவர்கள் நல்லா இருப்பான்னு நீங்களும் மனசில் ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொள்ளலாம். இதனால் வரைக்கும் நீங்கள் பல இன்னல்களை சந்தித்து வந்திருந்தீர்கள். அதெல்லாம் இன்றைய காலகட்டத்தின் மூலம் ரிலீஃப் ஆக போகுது. அப்படிங்கிற நீங்கள்லாம் ஒரு 50%, ஏன் சார் இது 50% மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே பொதுவாக அனைத்து மேஷராசி நண்பர்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய காணொலியை சிங்கப்பூர், மலேசியா, கத்தார் போன்ற இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நம்மளுடைய தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய, நம்மளுடைய இந்தியாவில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்களும் காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது ஏன் சார் 50% தான் சொல்கிறீங்க அப்படின்னா, இது பொதுவான கோல்சாரத்திலே நடக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கான பலனே தவிர உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கான பலன் கிடையாது. ஸோ அப்படிங்கிற நீங்கள் ஒரு தேதியில், ஒரு நேரத்தில், ஒரு திதியில், ஒரு கிழமையிலே பிறந்திருப்பீர்கள். அந்த பிறந்த நேரம், கிழமைகள் அடிப்படையில் உங்களுடைய சொந்த ஜாதகம் உருவாகிறது, ஏற்படுகிறது. அதன் அடிப்படையில் 50% to 75% உங்களுடைய சொந்த ஜாதகம்தான் அந்த இடத்திலே பேசும். இந்த கோல்சாரம் என்பது அடுத்த ஒரு 25% தான் கோல்சாரம். ஆனால் அந்த 25%ஐயும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியும்னா முடியாது. இப்போது 100% ஒரு குழாய் இருக்குது, அதில் வந்து 100% வச்சு அடைச்சிட்டாங்க. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் எந்த ஒரு நல்லது கெட்டது எதுவுமே பாஸ் ஆக முடியல அப்படின்னாலும் அந்த சட்டர் வந்து ஒரு 25% திறந்தாலும் இங்கே இருக்கக்கூடியது அந்த பக்கம் நகரும். அதன் அடிப்படையில் கோல்சாரம் வந்து சிறு உதவியாக நம்மளுக்கு இருக்குமே தவிர கோல்சாரத்தையே நம்பி நாம் அனைத்தும் செய்துவிட முடியாது. அதற்கு தான் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை நாம் அலசி ஆராய்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் டவுட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் போகிற நம்மளுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். அதன் அடிப்படையில் முதல்ல நம்ம சொன்ன மாதிரி தான் மேஷராசி நண்பர்கள் இந்த ஒரு 3.5 மாதம் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸான நிலைமை எட்டலாம். உங்களுக்கு அட் த சேம் டைம் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தடைகள் அனைத்தும், இதற்கு முந்தைய காலங்களிலே ஏற்பட்டிருந்த அனைத்து தடைகளும் உங்களுக்கு இப்பொழுது நீங்க போகிறது. ஒரு 3 மாத காலம் அதிலிருந்து ஒரு 25% ரிலீஃப் அப்படிங்கிற சில பல நல்ல விஷயங்களை நீங்கள் இந்த தருணத்திலே செய்து கொள்ளலாம். இது வரைக்கும் சார் நான் இதில் வந்து ஒரு பரிகாரம், சூட்சமமான பரிகாரம் என்னவென்றால், உங்களுக்கு வரக்கூடிய அந்த தடையை மீறி, உங்களுக்கு அந்த தடையை நீங்கி உங்களுக்கு வரக்கூடிய வருமானம், தனங்களிலே, மன நிம்மதிகளிலே நீங்கள் அதை வந்து ஒரு பொன் இந்த மீன்ஸ், அதாவது தங்க நகைகளாக நீங்கள் அதை வாங்கி சேர்க்கும் பொழுது அந்த விரயம், அவரினால் ஏற்பட்ட அந்த சுமை, அவரினாலேயே நிம்மதியான அந்த சுமையை நீங்கள் அந்த வியாழன் கிரகத்துக்கே, குரு பகவானுக்கே உரித்தான உலோகமான தங்கத்திலே ஒரு முதலீடு செய்து வைத்தீர்கள் என்றால், நீங்கள் போய் பொண்ணு முல்லை இப்போ மேஷராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் போய் ஒரு பொண்ணு தங்க காசு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு பரிகாரம் செஞ்ச மாதிரி. நீங்கள் உங்களுடைய
இப்போ உங்களுக்கு இந்த வக்கரத்தினால ஏற்பட்ட ஒரு நன்மையினால் அந்த வந்த பணத்தில் நீங்கள் போய் ஒரு தங்கத்தை வாங்கிட்டு வந்து வச்சு மறுபடியும் குரு பகவானே அந்த பணத்தை மறுபடியும் உங்கள் மேலே தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கும் ஒரு மன நிம்மதியை கொடுத்து அந்த குருவையும் அந்த குருவினுடைய அந்த வியாழன் கோளினுடைய தாக்கத்தையும் உங்களுக்கு நிவர்த்தி செய்து கொடுப்பார். அதனால் இந்த நேரத்தில் மேஷராசி நண்பர்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் இப்போ நிவர்த்தியாகக்கூடிய நேரம். இதில் நிவர்த்தியாக அந்த நேரத்தில் நீங்கள் மறுபடியும் எப்படி மறு முதலீடு செய்ய வேண்டும் என்றால், தங்கத்திலே சிறு முதலீடு செய்து விட்டீர்கள் என்றால் இந்த குரு பகவானோர் மறுபடியும் இந்த 3 மாதம் கழித்து மறுபடியும் நேர்கதிக்கு வரும் பொழுது, இந்த வக்கரம் நிவர்த்தியாகும் பொழுது பெரிய அளவு பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பார் என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையான கருதப்படுகிறது. மற்றபடி உங்களுக்கு 9, 12 கூடையவராக வருகிறார் குரு பகவான். இது நேரம் அந்த 12ஆம் இடம் அது சுகம் இல்லாமல் இருந்த இந்த வருமானத்தின் காரணத்தினாலே, உடல் உபாதையின் காரணத்தினாலே மன நிம்மதியை இழக்க வைத்து தூக்கம் தொலைத்த குரு பகவான் இந்த ஒரு 3 மாதம் நீங்களாம் நல்லா படுத்து தூங்கலாங்க. இது ஒரு நல்ல இது உங்களுக்கு சொல்ல வேண்டியது. நல்லா ரிலாக்ஸாக இருங்க, நல்லா படுத்து தூங்குங்க. நீ இரவுகளில் நல்லா தூக்கம் வரும். இதுக்கு முன்னாடி நினச்செல்லாம் எதுவும் பயப்பட வேண்டாம். புதிதாக மறுபடியும் நாளையிலிருந்து என்ன செய்ய போகிறோங்கிற நினைத்து உத்வேகமாக இருந்தீர்கள் என்றால் இந்த வாழ்க்கை உங்களுக்கு வசப்படும். நிம்மதியான ஒரு 3 மாத காலத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மேற்கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சந்தேகம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் போகிற நம்ம நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர், உறவினர் அனைவருக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.